ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசப்படுகின்றவர்களே, இந்த திருத்துவ பண்டிகை கொண்டாடுகின்ற இந்த வாரத்தில் மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாளுக்குரிய தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் பிதாவாகிய கடவுளே, குமாரனாகிய கடவுளே, தூய ஆவியாகிய கடவுளே, எங்களை வழிநடத்துகிறவரே, படைத்தவரே, பராமரிக்கிறவரே, ரட்சிக்கிறவரே, வழிநடத்துகிறவரே, இதோட மகிழ்ச்சியான ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஜூன் மாதம் 12ஆம் நாளிலே ஆண்டவர் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாழ்வுக்காக, சுகத்திற்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் காலை வேளை ஆண்டவரை தியானத்தை ஆசீர்வதிங்க. நீர் தாமே எங்களோடு கூட பேசுங்க ராஜா. குறிப்பாக யாரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இல்லாத திருத்துவ ஆண்டவரை உபதேசத்தை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம். மார்ட்டின் லூத்தருடைய சிறிய கத்தேகிஸ்ம வழியாக நாங்கள் அதை தியானிக்கும் போது எங்கள் வழியாக ஆண்டவர் நீர் பேசு. அநேக மக்களுக்கு அது ஆசீர்வாதமாகவும், அநேக மக்களுக்கு அது ஆண்டவரை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு டாக்டரினாக இருக்க, ஆண்டவர் போதனையாக இருக்க கர்த்தர் கிருபை தார். நாளின் பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதி சார் எடுத்து பயன்படுத்துங்க. அவருக்கு நல்ல சுகத்தை பலத்தை தாருங்க. எடுத்துக்கொள்ளுகிற மருந்து மாத்திரை ஆண்டவர் உணவு தண்ணீர் வழியாக அப்படி கிருபை தங்கிருக்கு. இந்த சாகோ சாரை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. இதை கேட்டு பயன்படுகிற எல்லா மக்களும் நம்முடைய திருத்துவ கடவுளின் ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையில் பெல்க்மான் ஐயாவுடைய பாடலாகிய அன்பு கூறுவேன் இந்த பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடும். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு
ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருத்தூய பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வாரத்தில் நாம் திருத்துவ பண்டிகை கொண்டாட இருக்கிறதுனால திருத்துவ கடவுளின் உபதேசத்தை நம்ம தியானிக்க போகிறோம். குறிப்பாக மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியார் எழுதிய சிறிய கத்தேகிஸ்மு பகுதியிலிருந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை மையமாக வைத்து நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய லுத்தரன் திருச்சபையில் 3 விசுவாச பிரமாணங்களை நம்ம எப்பொழுதும் அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறோம். ஒன்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணம், 2வது நிசேயா விசுவாச பிரமாணம், 3வது அத்தனாசியஸ் விசுவாச பிரமாணம். ஏன் இதை நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னா, இந்த அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் ரொம்ப முக்கியமானது. இது அப்போஸ்தலர்களால் அன்னைக்கு விசுவாசிக்கப்பட்டு போதிக்கப்பட்டு எழுதப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். கடவுளால் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசங்கள் சுருக்கமாக கூறப்பட்டுள்ளதினால் இது அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது நிறைய பேர் இது என்ன நினைக்கிறாங்க, அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்டது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, கடவுளால் இயேசு ஆண்டவரால் அப்போஸ்தலர்களுக்கு சொல்லப்பட்ட உபதேசம், அதான் முக்கியம். அப்போஸ்தலர்கள் எழுதுனது கிடையாது, இயேசு ஆண்டவர் அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த உபதேசங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது திருத்துவ விசுவாச பிரமாணமாய் இருக்கிறது. ஏன்னா வேதாகமும் திருத்துவ கடவுளை வெளிப்படுத்துகிறது. நாம் கிறிஸ்தவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஞானஸ்நானம் பெறுகின்றோம். இந்த நேம் ஆஃப் த ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். அதான் முக்கியமானது. மத்தேயு 28:19 பார்க்கிறோம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திற்குள்ளாக அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்ற இந்த டாக்ஸாலஜின்னு சொல்லுவாங்க. கடைசி முடிய பகுதிக்கு டாக்ஸாலஜி. அந்த பகுதியில் இங்கே மத்தேயு சொல்லுகிறதை பாருங்கள். அதே போல் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 6 பார்க்கிறோம், உங்கள் அழைப்புக்குரிய ஒரே நன்னம்பிக்கையில்
நீங்கள் அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே ஆண்டவரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே கடவுளும் பிதாவும் உண்டு. அவர் எல்லாருக்கும் மேலாகவும் எல்லார் மூலமாகவும் எல்லாருக்குள்ளும் இருக்கின்றவர் என்பதை தெளிவாக நம்ம பார்க்கிறோம். இப்போ திருத்துவ கடவுள் எந்தெந்த வழிகளில் செயல்படுகிறார்கள், இந்த திருத்துவ கடவுளுடைய போதனைகளை நம்ம சிந்திக்கும் போது போதிக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும். ஏன்னா நிறைய பேர் அதை தவறாக திரித்து கூறி விடுகிறார்கள். நமக்கு எத்தனை கடவுள்? ஒரே கடவுள். அப்போ ஏன் திருத்துவ கடவுள் என்று சொல்லுகிறோம்? கடவுள் மூவராக செயல்படுகிறாரா? இல்லை. கடவுளுடைய பணிகளினாலே அவரை நம்ம பிரித்து பார்க்கிறோம், அவ்வளோதான். ஒரு கடவுள், ஒரு கடவுள், அழகான தமிழ் வார்த்தை. பிதாவினுடைய பணி என்ன, குமாரனுடைய பணி என்ன, தூய ஆவியானவருடைய பணி என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் மூவொரு கடவுளாக செயல்படுகிறார்கள், அன்பிலே நிலைத்திருக்கிறார்கள், உறவில் இருக்கிறாங்க. இதுதான் திருத்துவ கடவுளுடைய மிக முக்கியமான சித்தாந்தம். இவர்களை பிரிக்க முடியாது. திருத்துவ கடவுள் 3 ரிங்ஸ் இருக்கு. இந்த 3 ரிங்ஸும் ஒன்றுக்கு ஒன்று இணைந்திருக்கும், அதை பிரிக்க முடியாது. அப்படிலாம் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கல்னு சொல்ல முடியும். 3 பக்கமும் ஒரே அளவு. பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய திருத்துவ கடவுள் ஒரே சக்தியோடு செயல்படுகிறார்கள். இதுதான் முக்கியமான சிந்தனையாகும். அப்போ உலகம் இருப்பதன் மூலமாக தம்மை வெளிப்படுத்துகின்றார் கடவுள். இயற்கையின் வழியாக நம்ம இயற்கையை பார்க்கும் போதெல்லாம் கடவுளுடைய படைப்பை நம்ம பார்த்து வியக்கிறோம் இல்லையா? இன்றைக்கி பல இடங்களுக்கு போகிறோம், மலைகளுக்கு போகிறோம். இந்த கோடை விடுமுறை நாட்களில் அநேக மக்கள் நம்முடைய பகுதியில் இருக்கிற ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, ஏலகிரி போன்ற மலைகளுக்கெல்லாம் போய் அந்த இயற்கை வளங்களை பார்த்து ஃபோட்டோலாம் அழகாக எடுக்கிறாங்க. இப்போ ஏன் போகிறாங்கன்னா இந்த இயற்கை எழிலை பார்ப்பதற்காகவும் அதே நேரத்தில் கடவுளுடைய படைப்பின் மாட்சி, அதான் பிதாவாகிய கடவுளுடைய படைப்பு. சங்கீதம் 19:1 பார்க்குறோம், வானங்கள் கடவுளின் மகிமையை பிரஸ்தாபிக்கின்றன, ஆகாய மண்டலம் அவர் கரங்களின் கிரியை விவரிக்கிறது. பார்த்தீங்களா? காணப்படாத கடவுள் எப்படி வெளிப்படுத்துகிறார்னா இயற்கையின் வழியாக தம்மை வெளிப்படுத்துகின்றார். அதான் நம்ம பார்க்கிறோம். ரோமர் 1:19-20 நம்ம அதை பார்க்குறோம். கடவுளை பற்றி அறியக்கூடியது எதுவோ அது அவர்களுக்குள் பிரத்யட்சமாக இருக்கிறது. எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் என்பவைகள் படைக்கப்பட்டவைகளின் மூலமாய் உலக சிருஷ்டிப்பு முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. கடவுள் இருக்கிறார், பிதாவாகிய கடவுள் இருக்கிறார் என்பதை இயற்கையின் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார். அதனால் கடவுள் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. கடவுளை விசுவாசிக்காதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும் என்பதை நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 3:4 பார்க்குற, எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவரோ கடவுள். அப்போ கடவுள் மனசாட்சியின் மூலமாக தம்மை வெளிப்படுத்துகிறார். கடவுளை பற்றிய இயற்கையான அறிவு அதுதான். இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது? மனசாட்சி இருக்கிறது. மனசாட்சி இல்லாதவங்க கடவுளுக்குரியவர்கள் இல்லை என்பதை நம்ம பார்க்கின்றோம். ரோமர் 2:15 பார்க்கிறோம், அவர்கள் மனசாட்சியும் கூட சாட்சி எடுக்கிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்கள் சிந்தனைகள் ஒன்றே ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாய பிரமாணத்தின் பொருள் தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். கடவுள் தம்மை கிறிஸ்துவில் உண்டாகும் தம்முடைய ஈவாகிய ரட்சிப்பையும் பரிசுத்த வேதாகமத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறார். கடவுளை பற்றிய வெளிப்படுத்தப்பட்ட அறிவாக நம்ம இதை பார்க்கிறோம். அப்போ வெளிப்படுத்தப்பட்ட அறிவு நமக்கு ஆண்டவர் இயற்கையாகவே தந்திருக்கிறார். இயற்கைகளை பார்க்கும்போது 2 அறிவு பார்க்குறோம், பட்டறிவு, படித்த அறிவு. பட்டறிவு என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பட்டு தெரிந்து கொள்வது. படித்த அறிவு, ஏட்ட அறிவு நம்ம படித்து தெரிந்து கொள்வது இல்லையா? அதான் நம்ம பார்க்குறோம். யோவான் 20:31 இவைகளோ இயேசு தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் நம்புவதற்கும் நம்பி அவர் நாமத்தில் ஜீவனை அடைவதற்கு எழுதப்பட்டிருக்கிற. அப்போ கடவுளுடைய வார்த்தைகள் எல்லாமே கடவுளை மக்கள் புரிந்து கொள்வதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை மறக்காதீங்க. 2 தீமோத்தேயு 3:15 நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தினால் உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கக்கூடிய பரிசுத்த ஆகமங்களை
நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியுமே. சிறு வயதிலிருந்து நீ வேதங்களை என்ன பண்ணியிருக்கிற, படித்திருக்கிற, ஆகமங்களை படித்திருக்கிறாயே என்று தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லுகின்றார். எபிரேயர் 1:1-2 பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் நம்முடைய பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின கடவுள் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை எல்லாவற்றிற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் படைத்தார். பார்த்தீங்களா, கடவுள் ஒவ்வொரு காலத்தில் அவர் தீர்க்கதரிசிகளின் வழியாக, அரசர்கள் வழியாக வெளிப்பட்டார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய பாடு மரண உயிர்த்தெழுதல் வழியாக நாம் இன்றைக்கு வெற்றி பெற்றவர்களாக, ஆண்டவருடைய ஆசியை பெற்றவர்களாக இருக்கிறோம். அப்போ கடவுள் யார்? கடவுள் தமது வார்த்தையில் அவர் யார், நமக்கு என்ன, அவர் யார் என்று நமக்கு கூறியுள்ளார். அவர் ஆவியானவராக இருக்கிறாரு, ஆள் தத்துவமானவர், கடவுள் ஆவியா இருக்கிறாரு, கடவுள் இயேசுவா இருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 90:1-2 பார்க்கிறோம், ஆண்டவரே தலைமுறை தலைமுறையாய் தேவரீர்களுக்கு வாசஸ்தலமாய் இருக்கிறேன். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் பூமியை உலகத்தின் உருவாக்கும் முன்னும் ஆதி அந்தம் இல்லாத சதா காலங்களில் நீரே கடவுள். இந்த உலகத்தை படைக்கிற போது கடவுள் இருந்தார், சுயம்புவாய் இருக்கிறார். இந்த உலகத்தின் மேலே அசைவாடி கொண்டிருக்கு, ஜலத்தின் மேலே, தண்ணீர் மேலே, அதெல்லாம் நம்ம பார்க்கின்றோம். 1 தீமோத்தேயு 1:17 பார்க்கிறோம், அழிவில்லாதவரும் காணப்படாதவரும் ஒரே கடவுளுமாகிய நித்திய ராஜாவுக்கு என்றென்றைக்கும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். அவர் மாறாதவர், மாறும் இயல்பற்றவர் இல்லையா, என்றென்றும் மாறாதவராக இருக்கிறார். He is unchanged. He is unchanged. சங்கீதம் 102:27 பார்க்குற, நீரோ மாறாதவர், முத ஆண்டுகளுக்கு முடிவுறாது. மலாக்கி 3:6 கர்த்தராகிய நான் மாறாதவர் என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா. யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் ஒரு எல்லா எந்த வேற்றுமை நிலம் இதெல்லாம் முக்கியமான குணமா இருக்கு. சர்வ வல்லவர், எல்லா வல்லவர், எல் ஷடாய். 17:1 ஆபிரகாமுக்கு சொல்றார், ஆபிரகாமே நான் வெளிப்பட்ட சர்வ வல்லவரான கடவுளை அவர் சர்வ ஞானமுள்ளவர், எல்லாம் அறிந்தவர், எல்லாம் அறிந்தவர், ஆம்னி பொட்டன்ட், ஆம்னிஷியன்ட் என்று நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 139:1-4 பார்க்கிறோம், கர்த்தாவே என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், நான் உட்கார்தலும் எழுந்திருப்பதும் உமக்கு தெரியுமே, என் ஆலோசனைகளை எல்லாம் தூரத்திலிருந்து அறிகிறேன், நான் நடப்பதையும் படுத்திருப்பதையும் நீர் சோதித்து அறிகிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு நன்றாய் தெரியும், என் நாவில் பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் இதோ உமக்கு தெரியாமல் போகிறதில்லை. அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஆண்டவர் நாம் உட்கார்தலையும் எழுந்திருப்பதையும் அறிந்திருக்கிறார். யோவான் 2:21-17 பார்க்குற, ஆண்டவரை எல்லாம் உமக்கு தெரியும், சர்வ வியாபகர், அவர் எங்கும் நிறைந்தவர், சர்வ வியாபி, ஆம்னி பிரசன்ட் என்று பார்க்கிறோம். எரேமியா 23:24 பார்க்கிறோம், எவனாகிலும் தன்னை நான் காணாதபடி மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ளலாகுமோ, கர்த்தர் உரைத்த வாக்கு இதுவே, நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ, கர்த்தர் உரைத்த வாக்கு இதுவே. இதான் சொல்றார், கடவுள் தன்னை மறைத்து கொள்ளுகிறவர் அல்ல. அதே போல அப்போஸ்தலர் 17:27 பார்க்கிற, அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, அவர் பரிசுத்தர், பாவம் இல்லாதவர், பாவத்தை வெறுக்கிறவர். லேவியராகமம் 19:2 பார்க்கிறோம், உங்கள் கடவுளாக நான் பரிசுத்தராயிருக்கிறேன். சங்கீதம் 5:4-5 பார்க்கிறோம், நீர் பொல்லாப்பை பார்த்து மகிழும் தெய்வம் அல்ல, தீமைக்கு உமண்ட இடமில்லை, வீம்புக்காரர் உமது பார்வையில் நிலை நிற்பதில்லை, அக்கிரமக்காரர் அனைவரும் உமக்கு வெறுப்பாய் இருக்கிறார். அப்போ கடவுள் பரிசுத்தராய் இருக்கிறார் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏசாயா 6:3 பார்க்கிறோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 அவர் நீதி உள்ளவர், நேர்மை மற்றும் நிலை தவறாதவராக இருக்கின்றார். உபாகமம் 32:4 பார்க்கிறோம், அவர் கண்மலையானவர், அவர் செய்கை உத்தமம், அவர் வழிகள் எல்லாம் நியாயம்,
அவர் உண்மை உள்ள கடவுள், தீங்கில்லாதவர், நீதி உள்ளவர், நேர்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர், தமது வாக்கு உறுதிகளை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். இல்லையா? 2 தீமோத்தேயு 2:13 நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராகவே நிலைத்திருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதளிக்கவே முடியாது. அவர் நல்லவர், அன்பு நிறைந்தவர், தமது நன்மையை விரும்புகிறவர், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதம் 118:1 சொல்லுகிறது. அதே போல சங்கீதம் 145:9 வாசிக்கிறோம், கர்த்தர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறார், அவர் இரக்கங்கள் அவருடைய சகல சிருஷ்டிகளின் மேலும் உள்ளது, அவர் இரக்கம் உள்ளவர், அனுதாபம் நிறைந்தவர். எரேமியா 3:12 பார்க்க நான் கிருபை உள்ளவர் என்று ஆண்டவர் தெரிவிக்கின்றார். தீத்து 3:5 வாசிக்கிறோம், நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே நம்மை ரட்சித்திருக்கிறார். அவர் கிருபை உள்ளவர், தகுதியற்றவர்களுக்கு அன்பு காட்டுபவர், மன்னிப்பவர், அவர் அன்புள்ளவர், கடவுள் அன்பாகவே இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ திருத்துவ கடவுளான ஒன்றான மெய்க்கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய மாறுபட்ட பண்புகளுடைய தனித்தனியான 3 ஆட்கள் ஒரே தன்மையில், தெய்வத்தன்மையில் இருக்கிறார்கள் அல்லது ஒரே தெய்வத்தில் இருக்கிறார்கள். பரிசுத்த திருத்துவம் இதான் நமக்கு காண்பிக்கின்றது. ஆகவே பிதா குமாரன் நித்தியத்திலிருந்து தோற்றுவித்தார், குமாரன் பிதாவிடமிருந்து நித்தியத்திலிருந்து பிறந்தவர், பரிசுத்த ஆவியானவர் பிதாவிடமிருந்து குமாரனிடமிருந்து புறப்படுகிறவர். பிதாவுக்கு படைப்பின் செயல் குறித்து காட்டப்படுகிறது, குமாரனுக்கு ரட்சிப்பின் செயல் குறித்து காட்டப்படுகிறது, பரிசுத்த ஆவிக்கு பரிசுத்தமாக்குகிற செயலும் காட்டப்படுகிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் பிதாவாகிய கடவுளுடைய தன்மைகளை அறிந்தார். பிதாவுடைய கடவுள் என்ன செய்வார்? படைக்கும் கடவுள், இல்லையா? படைப்பு. அவர் நம்மை படைத்து பராமரித்து நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்து வருகிறார். ஆகவே அந்த பிதாவாகிய கடவுள் நம் குமாரனை தந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். அதே நேரத்தில் தூய ஆவியாகிய கடவுள் நமக்கு வழிநடத்துகிறவராக இருக்கிறார், சான்டிஃபையர், நம்மை பரிசுத்தமாக்குறார். தொடர்ந்து நாளை தினத்தில் நம்ம அதை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்று வாழ்ந்திருக்கிறவராக எங்கள் திரியேக கடவுளே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளாக எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர் இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ திருத்துவம் என்கின்ற போதனைகளை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே அடியனை மறைத்து பேசி கொண்டிருக்கிற நன்றி ஆண்டவர். இதை கேட்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் தெளிவாக இந்த வசனங்கள் புரிந்து பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், தூய ஆவியானவராகிய கடவுள் ஒருவரே என்பதை உணர்ந்து திருத்துவ கொள்கையில் நாங்கள் எப்பொழுதும் பற்றி பிடித்து கொண்டு வாழ. மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியார் சொன்னதைப் போல ஆண்டவர் அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் என்பது இதோ கிறிஸ்துவாலே அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம் தானே தவிர அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்டது அல்ல என்பதை உணர்ந்து நாங்களும் ஆண்டவரே வேத வாக்குகளின்படி நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை தார். இந்த காலை நேரத்தில் இந்த இறை வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் தேவையை சந்திங்க. குறிப்பாய் உலக நாடுகளில் இன்றைக்கும் அநேக அகதிகள் ஆண்டவர் இருக்கிறாங்க. இன்றைக்கி அமெரிக்காலெல்லாம் நிறைய ஆண்டவர் ட்ரம்பின் வழியாக அநேக மக்கள் நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. அவளை கண்ணோக்கி பாருங்கள். இந்திய மக்கள் எல்லாம் கூட வெளியேற்றப்படுகிறார்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எங்கள் மக்களை எல்லாம் நீர் காத்தருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றோம். ஏற்ற ஒரு நல்ல சட்டத்தை மீண்டும் அவர் இயற்றி அநேக மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரு நாடாக அந்த அமெரிக்கா தேசம் மாறட்டும். ட்ரம்புக்கு ஆண்டவர் நீர் பேச வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம் ராஜா. அதே போல் அவருடைய இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி, பிரதமர், ஆண்டவரே முதலமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்கும் ஆண்டவர் நிறைய பிரச்சனைகள் உண்டு, எல்லாவற்றையும் காத்தருளும் சமாதானத்தை தார். இந்திய சுவிசேஷத்தின் திருச்சபை ஆண்டவரே 3 சபை சங்கங்கள், போதர்கள், ஊழியர்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக பெதஸ்தா மருத்துவமனை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய அன்பான ஆண்டவர் கண்களை எரியல் கருவில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றை தலைமைத்துவம் வருவ ஆண்டவரே பிள்ளைகளும் போய் படிக்க கிருபைத்தார். தொடர்ந்து இந்த நாளிலே கூட எங்களுடைய அன்பர் சாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏதோ நீர் ஆண்டவரே கடந்த நாட்களில் கிருபையாய் காத்து வந்து சின்ன அறுவை சிகிச்சை மூலமாக ஆண்டவரே சாருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இப்பொழுது நல்ல சுகத்தோடு இருக்கிறார். தொடர்ந்து நல்ல சுகத்தை தாரும், பலத்தை தாரும். எடுத்துக்கொள்ளுகிற ஆண்டவர் உணவு, தண்ணீர், மருந்து, மாத்திரைகள் வழியாக உங்களுடைய கிருபை தங்கிருக்கட்டும். ஆண்டவரை பார்த்து கொள்ளுகிற ஏஞ்சக்காவையும் அன்பான பிள்ளைகள் மார்த்தால் மரியாதையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. ஊழியத்தை செய்கிற குடும்பங்களை காத்தருளும், இரத்த கோட்டைகளாய் மறைத்துக் கொள்ளும். அதே போல் என்னுடைய சார்க்காக டீச்சருக்காக ஜபிக்கிறோம், ஆசீர்வாதம். இந்த வெயிலின் விஷயத்தில் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு போகும்போது வரும்போதும் இப்படி கிருபை தங்கிருக்கும். அதே போல் அடையரையும் குடும்பத்தாரை ஆசீர்வாதம். அடையின் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகர, மேல்சனம், திருச்சபையில் ஆசீர்வாதம், குடும்பங்களை ஆசீர்வாதம். பலவீனமாக இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வாதம். ஆயர்களுக்காக, சபையாருக்காக ஆண்டவர் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவை இந்த நாளில் பிறந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிற அன்பு சகோதரி நரியம்பட் பகுதியை சேர்ந்த ஆண்டவரே
சகோதரி அனிதா அவர்களுக்கு ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய பெற்றோர்கள், உடன் பிறந்த சகோதரி அபிதா, அவருடைய குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க. தேவையை சந்தி இன்னும் யாரெல்லாம் பிறந்தநாளை திருமணங்களை காணுகிறார்களோ எல்லாருக்கும் நல்ல சுகபலன் ஜீவனித்தார். அடியன் பணியாற்றுகிற பாபனப்பள்ளி திருச்சபை கட்டப்பட வேண்டும். அதற்கு தேவைகள் உண்டு, நிறைய பண தேவைகள் உண்டு. என் தேவன் பரத்திலிருந்து ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, என்னுடைய இந்திய சுவிசேஷ திருச்சபையில் நிறைய குழப்பங்கள் இன்றைக்கு நீடித்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் மாற்றி அமைதியான ஒரு சூழலை ஏற்படுத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் பணிகளையும் பயணங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசிகள் இந்த நாளிலே நம் அனைவரோடு கொண்டிருப்பதாக. ஆமேன். God bless you all.